வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ போட போகிறேன்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். அதோடு சேர்த்து நம்ம தையலையும் இதில் கொண்டு வருவேன். ஓகேங்களா? என்ன நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்கள பற்றி பேச போகிறோம்னா, ரொம்பவே ஜாக்கிரதையாக நம்ம வீடியோ போடணும். எதுக்காகன்னு கேட்டால், நம்ம யூடியூப்பில் என்னோடய அருமை சகோதரர் கரூரில் இருக்காங்க. அவங்க நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க, நேரலையும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துருச்சு. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமான சப்ஸ்கிரைபர்கள் தான். இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ரீமேக்ஸ் பண்ணி போடுறாங்கள்ல, அது மாதிரி வீடியோ, அப்புறம் க்ளோப் பண்ணி போடுறாங்கள்ல, அந்த மாதிரி வீடியோ, இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா அவங்களுக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க, வீடியோ பார்ப்பாங்க. நிறைய வீடியோ நல்லாவே அவங்களுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு கொஞ்ச நாளாக அவங்களுடைய வீடியோஸ் எதுவுமே எனக்கு வராமல் இருக்கும்போது என்னன்னு தெரியலையே, நம்ம தம்பியோட வீடியோ எதுவுமே நம்மளுக்கு வரல, என்னன்னு தெரியலேன்ட்டு ஒரு நாள் சாதாரணமாக போய் சரி அந்த தம்பிக்கு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா ஒரு கமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போய் தேடி போகிறேன். அவங்க சேனலுக்குள்ளே போவோன்ட்டு தேடி போகிறேன். டக்குன்னு பார்த்தா சேனலை காணோம். சரி, எப்படி தொடர்பு கொள்வது? ஏதாவது நம்மளுக்கு வீடியோஸ் இருந்தால் தானே நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு வீடியோவும் இல்லை, டோட்டலாக எதுவுமே இல்லை. அவங்களுடைய சேனலுக்கான அந்த ஒரு இதே கிடையாது அதில். நானும் தேடி தேடி பார்த்துட்டு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், நேரலை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம கும்பகோணம் பக்கத்தில் ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்களும் யூடியூபர்ஸ் தான். அவங்க என்ன செஞ்சாங்க, நம்மளுடைய நேரலைக்கு வந்தாங்க. வரும்போது நான் இது மாதிரி கேட்குறேன், அந்த தம்பி எங்கே, நம்ம சேனலையும் காணோம், வீடியோவும் வரல, என்னன்னே தெரியல அப்படிங்கும்போது, சிஸ்டர் உங்களுக்கு தெரியாதா விஷயம் அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது அண்ணா, சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது மாதிரிம்மா அவங்களுடைய சேனல் போயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அவங்க நேரலையில் யார் நம்ம போய் சப்போர்ட்டுக்கு போனாலும் அந்த சேனல் பேரை சொல்லி அவங்க நம்மளுடைய புது வரவு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த நேரலையில் இருக்க கருவியை கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த கருவி கொடுத்தோடனே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம், அவங்க சேனல் நம்ம சப்போர்ட் கொடுத்துக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய அக்கா பொண்ணுக்கு கூட நான் இது மாதிரி சேனல் ஆரம்பித்து கொடுத்துட்டு சொல்லி ஒரு நாள் சொன்னேன், இது மாதிரி நான் கூட எங்கள் அக்கா பொண்ணுக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்கிறேன் நேரலையில். அப்படிங்களா, நம்ம சேனலுக்கு வர சொல்லுங்கக்கா, நம்ம சீக்கிரம் அவங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு புன்னகையோடு சொல்கிறாங்க. அப்போ நானும் சொன்னேன், இது மாதிரி அந்த தம்பி சொல்கிறாங்கம்மா போங்க நேரலைக்கு அப்படின்னு போனாங்க. கிடுகிடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு கம்மியாக இருக்குது, நம்ம பாப்பாவுக்கு நல்லாவே சப்போர்ட் ஏறி அவங்க உடனே ஜாயின் பண்ணிட்டாங்க, யூடியூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நிறையா மெம்பர்ஸ் சப்போர்ட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எப்போ நம்ம தம்பியோட லைவுக்கு போனாலும், அவங்க கரூரில் இருக்காங்க, எந்த டைம் அவங்க லைவ் போடுறாங்கன்னு சொல்லி நான் போனாலும், என்னோடய அக்கா வந்துட்டாங்க, என்னோடய அன்பு அக்கா வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட இது மாதிரி பன்னீர் பாக்கியலட்சுமினும் சேனல் இருக்குது, நம்ம பாக்கியம் கிரியேஷன் இருக்குது, எல்லோரும் நம்ம அக்காவையும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஒரு கள்ளங்கவடம் இல்லாமல் நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்லாம் நினைக்காம பரந்த மனப்பான்மையோடு எல்லாருக்குமே அந்த தம்பி சொல்லுவாங்க. ஏன் அவங்க சேனல் போயிடுச்சு அப்படிங்கிற ரீசன் கேட்டால், இது மாதிரி நான் நேரலை போட்டிருந்தேன். நேரலையில் ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு, சின்ன குழந்தையெல்லாம் நேரலையில் காட்டக்கூடாதான், நான் அதை காட்டினதுனால இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க.
அப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் போடுறதுலையுமே வந்து அடுத்தவங்களோடதை எடுத்து ரீமேக்ஸ் பண்ணி போடுறது அது மாதிரிலாம் போட்டதுனால தான்க்கா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், யாரும் வந்து நம்ம கொஞ்சம் நாள் ஆனாலும் பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய சொந்த கண்டென்ட்டை போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ அதனால தான் நான் என்னோடய தையலை விடுறதே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டாலும் அது நம்மளுடைய சொந்த வாய்ஸாக இருக்கணும், சொந்த கண்டென்ட்டாக இருக்கணும். நம்மளுக்கான ஒரு இது நம்ம போனோடனே நம்ம அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், யூடியூப்பில் பட்டன் வாங்கணும், யூடியூப்பில் சம்பளம் வாங்கணும். பட் நான் அப்படி நினச்சதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கான காலம் வரும், அப்போ நம்மளை யூடியூப் வந்து நல்லா எடுத்து விடும், நம்மளுடைய வீடியோக்களும் போகும் அப்படின்னு. இப்போ நான் ஜாக்கெட் தைக்கிறேன் பாருங்கள். ஜாக்கெட் தைச்சிட்டு கழுத்து வைக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சில் விட்டு வெட்டி, நம்மளுக்கு என்ன கழுத்து ரவுண்டு நெக் இருக்கோ அந்த அளவுக்கு வெட்டி நல்லா ஜாயின் பண்ணி மடித்து தைச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து நம்ம அப்படியே முன்பக்கம் நல்ல பக்கத்தை நம்மளை பார்த்துருக்க மாதிரி போட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வர வேண்டியது. அதில் அந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது நம்மளுக்கு ஒரே பக்கமாக ஷோல்டர் பக்கம் வரணும். அதனால் அந்த ஷோல்டர் ஜாயிண்டை வந்து திருப்பி பின்பக்கமாக விட்டுக்கிட்டு தைக்கிறேன். இது மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து 42 இன்ச்சு பாடி சுற்றளவு தான். கழுத்து நல்லா இறக்கமாக அகலமாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ப்ளவுஸு. அதுக்காக தான் ரவுண்டு நெக்கு. இப்போ இதுலேயும் 1/2 இன்ச்சு விட்டு நான் வெட்டிக்கிட்டேன். அப்படியே நம்ம அந்த கழுத்தோட ஷேஃபில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு அர்க்காத் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா படிமானம் கிடைக்கும். நம்ம பெரட்டி தைக்கும்போது நல்ல படிமானம் கிடைக்கும். நீங்களும் இது மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அது மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டேன். அப்படியே திருப்பி விட்டு ஒரு ஊசியடை தையல் மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன் இந்த தையல் போடுறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு விலகாமல் இருக்கும். அப்படியே திருப்பிக்கிட்டோமா அந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்கிறதையும் மடித்து அதுக்கு மேலே தூக்கி வச்சு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே இருக்க பாருங்கள். நம்ம நல்ல அதாவது ப்ளவுஸ் கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டு இந்த ஷோல்டர் வரும்போது 2 பக்கமும் அந்த இது கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வந்திருக்கணும். அது மாதிரி வச்சு தான் தைக்கணும், திருவண்ண மாதிரி வச்சு தைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் நம்ம பிசுறு தெரியாமல் நல்லா மடக்கி வச்சு அந்த தையலை போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வீடியோவை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி நான் தைச்சிக்கிட்டு வரேங்கிறதையும் தெளிவாக பேசியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ தைச்சிட்டேன்னா ரவுண்ட் நெக்கு சூப்பராக தைச்சாச்சு. அப்படியே பெரட்டி விட்டு அந்த ஊசியடை தையல்னு சொல்லுவோம்ல, அந்த தையலை போட்டோம்னா அந்த ரெட்டை தையலும் இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு 2 தையலும் இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஏன் இப்போ கம்பல்சரி கழுத்துக்கு 2 தையல் போடுறாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடியெல்லாம் ஹெம்மிங் பண்ணுவோம். இப்போ ஹெம்மிங்க்கெல்லாம் வேலையே இல்லை, சீக்கிரம் பிரிஞ்சிடும்னு மிஷினில் ஓட்டி விட்டுறோம். இப்போ நான் அது மாதிரி தான் அந்த 2 தையலும் தைச்சிட்டேன் பாருங்கள். சட்டை கிழிஞ்சாலும் நம்மளுக்கு தையல் கிழியாது. அப்புறம் அப்படியே கையோடு சேர்த்து மடக்கிக்கிட்டு பாருங்கள், இந்த நம்ம ஷோல்டர்லலாம் நல்லா கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தையலை போட்டுக்கிறோம். ஜாக்கெட்டோட அளவையும் நம்ம இது மாதிரி பிடிச்சிக்கிறோம். நீங்களும் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு. பாய்.